ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் தமிழ் மீடியத்தில் சேருபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அவரது அறிக்கை மொழி திணிப்பு மற்றும் தேசிய கல்விக் கொள்கையின் மும்மொழி கொள்கை தொடர்பாக திமுகவின் சமீபத்திய கூச்சல் அவர்களின் பாசாங்குத்தனத்தை காட்டுகிறது. தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்புக்கும் தமிழ் பெருமை, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அரசியல் லாபத்திற்காக இதை செய்கிறார்கள். தமிழ் மொழியை வளர்ப்பதாக சொல்லும் திமுக உண்மையில் தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் இலக்கிய சின்னங்களை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்தது கொஞ்சம்தான். கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பின் தரவுகளின்படி 2018-19 65.87 லட்சமாக இருந்த தமிழ் மீடியம் சேர்க்கை 2023-24 46.83 லட்சமாக குறைந்துள்ளது. 5 ஆண்டுகளில் 19.05 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் குறைந்துள்ளனர். ஆங்கில வழி பள்ளிகளில் 67% மாணவர்கள் இருக்கின்றனர். தமிழ் மீடியத்தில் 2018-19 54% இருந்த மாணவர் சேர்க்கை 2023-24 36% குறைந்துள்ளது. அரசு பள்ளிகளில் ஆங்கில மீடியம் சேர்க்கை 5 ஆண்டுகளில் 3.4 லட்சத்தில் இருந்து 17.7 லட்சமாக, அதாவது 5 மடங்காக உயர்ந்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் சேர்க்கை 7.3 லட்சம் குறைந்துள்ளது. தமிழ் மீடியத்திற்கான சேர்க்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இது மொழி விருப்பத்திற்கான மாற்றம் மட்டுமல்ல, காலனித்துவ மனநிலையும் அடங்கியிருக்கிறது. அந்தஸ்து மற்றும் வேலை பெறுவதற்கான நுழைவு வாயிலாக ஆங்கில மொழி பார்க்கப்படுகிறது. இந்திய மொழிகள் பின்தங்கிய நிலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தாய்மொழி வழியில் கல்வி கற்பிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியமான அம்சம். தேசிய கல்விக் கொள்கை மொழி திணிப்பு பற்றிய திமுகவின் வெற்று பேச்சுகளால் அவர்களின் தோல்வியை மறைக்க முடியாது என்று தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்.